ஓப்போ ரீசெண்டாக வெளியிட்டிருந்த ஸ்மார்ட் ஃபோன்ஸ் எல்லாம் கொடுக்குற காசுக்கு நல்ல ஃபீச்சர்ஸை தர்ற மாதிரிப்பட்ட ஸ்மார்ட் ஃபோன்ஸாக தான் இருந்துச்சு. அந்த வரிசையில் தான் ஓப்போவோட புதிய ஸ்மார்ட் ஃபோனான ஓப்போ K3யையும் எடுத்துக்க முடியும். இந்த வீடியோவில் ஓப்போ K3யோட டாப் 5 ஃபீச்சர்ஸை தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது டெக்மேக்ஸ் தமிழ். என் பேர் மேக்ஸ்வெல். Back from the dead. இந்த ஃபோனில் ஒரு 6.5 inches AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ஸோ AMOLED டிஸ்பிளேஸில் இருக்கிற அந்த பஞ்சியான பிளாக்ஸும் பயங்கரமான ஷார்ப்னஸும் இந்த ஃபோன்லேயும் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இதில் ஃபுல் ஸ்க்ரீன் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. அதாவது எந்த ஒரு நாச்சோ பஞ்ச் ஹோலோ கிடையாது. அதுக்கு காரணம் இவங்க கொடுத்துருக்கிற பாப்அப் செல்ஃபி கேமரா மெக்கானிசம் தான். ஸோ இந்த ஃபோனில் கேமிங் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தாலும் சரி, வீடியோ வாட்சிங் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தாலும் சரி, செமையாக இருக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் இந்த 6.5 inches டிஸ்பிளேயை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக கொரில்லா கிளாஸ் 5 ப்ரொடெக்ஷனும் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோனில் ஒரு 3765 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. இப்போது இந்த ரேஞ்சில் இருக்கிற மற்ற ஸ்மார்ட் ஃபோன்ஸை கம்பேர் பண்ணுறப்போ இது பெரிய விஷயம் கிடையாது தான். ஆனால் அந்த பேட்டரியை சார்ஜ் பண்ணுறதுக்காக ஒரு 20 watts சூப்பர் Vooc 3.0 சார்ஜர் கொடுத்துருக்காங்க. இது உண்மையிலேயே குறிப்பிட வேண்டிய விஷயம். இந்த ஃபோனில் ஒரு இன்டிஸ்பிளே ஃபிங்கர்பிரிண்ட் ஸ்கேனர் கொடுத்துருக்காங்க. இது ஆப்டிக்கல் இன்டிஸ்பிளே ஃபிங்கர்பிரிண்ட் ஸ்கேனர் தான். நம்ம சாம்சங் S10 எல்லாம் பார்த்த மாதிரிப்பட்ட அல்ட்ராசோனிக் இன்டிஸ்பிளே ஃபிங்கர்பிரிண்ட் ஸ்கேனர் கிடையாது. இப்போ வர எல்லா AMOLED டிஸ்பிளேஸ் இருக்கிற ஸ்மார்ட் ஃபோன்ஸ்லையும் நம்மளால் இந்த இன்டிஸ்பிளே ஃபிங்கர்பிரிண்ட் ஸ்கேனர்ஸை பார்க்க முடியுது. இந்த ஃபோனில் குவால்காமோட ஸ்னாப்டிராகன் 710 சிப்செட் கொடுத்துருக்காங்க. இது ஒரு அப்பர் மிட்ரேஞ்ச் சிப்செட். ஸோ பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லாவே இருக்கும். இது ஒரு வருஷம் பழமையான சிப்செட்டுங்கிறது ஏதோ உண்மை தான். ஆனால் கேமிங்காக இருந்தாலும், டே டு டே பெர்ஃபார்மன்ஸ் டாஸ்க்காக இருந்தாலும் இன்றைக்கும் டாப் நாச்சாக பெர்ஃபார்ம் பண்ணும். இதனால தான் ஷாமி அவங்களோட லேட்டஸ்ட் ஸ்மார்ட் ஃபோனான Mi CC9லையும் இதே சிப்செட்டை கொடுத்துருக்காங்க. ஈவன் ஃபோர்ட்நைட் மாதிரிப்பட்ட ஹெவி கேம்ஸே இந்த சிப்செட்டால் ரன் பண்ண முடியும். ஸோ ஓப்போ எப்பவும் போல் இந்த ஃபோன்லேயும் கலர் ஓஎஸ் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது ஸ்டாக் ஆண்ட்ராய்ட் கிடையாது. இருந்தாலும் நீங்கள் உங்கள் ஃபோனில் நிறைய ஃபீச்சர்ஸ் ப்ரீலோடடாகவே வரணும்னு நினைக்கிறவங்களா இருந்தால் இந்த கலர் ஓஎஸ் உங்களுக்கு பிடிக்கும். ஈவன் லேட்டஸ்ட் கலர் ஓஎஸ் அப்டேட்டில் ஆப் ட்ராயர் வேறு ஆட் பண்ணியிருக்காங்க. பர்சனலாக எனக்கு கலர் ஓஎஸ் பிடிக்காது. எனக்கு பிடிக்காதுங்கிறதுக்காக இந்த கலர் ஓஎஸை இந்த லிஸ்ட்லேருந்து நல்லா ரிமூவ் பண்ணிட முடியாது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். பிடிக்கலைன்னா ஏன் பிடிக்கலன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது டெக்மேக்ஸ் தமிழ். என் பேர் மேக்ஸ்வெல்.